ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிரெட் பீட்ஸா தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க பேன்லேயே குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அவன் கூட தேவையில்ல. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம், இல்லைனா டின்னருக்கு கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பிரெட் பீட்ஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீட்சா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த குட்டி பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ரெடிமேட் பீட்சா சாஸே இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா வானல்லையே மிளகாய் ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு மிக்சியில் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1-2 அரைபட்டுரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருந்தால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது பீட்சாவுக்கு சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்கும்ல, அந்த கிரேட்டரில் 2 கியூப் சீஸ் எடுத்திருக்கேன். இது ப்ராசஸ்டு சீஸ் தான். உங்ககிட்ட மொசரலா சீஸ் இருந்தால் கூட அது யூஸ் பண்ணிக்கோங்க. மொசரலா சீஸ் யூஸ் பண்ணோன்னா பீட்சா நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், துருவியாச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பீட்சா ரெடி பண்ணிக்கலாம். பிளேட்டில் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட் தான் நம்ம இன்றைக்கி பீட்சா பேஸாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிரெட் மேலே சாஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல பீட்சா சாஸ், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பிரெட் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பிரெட் பீட்சா தான் செய்ய போகிறேன், அதனால் சாஸும் கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாஸ் எக்ஸ்ட்ராவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். நான் ஒரு க்ரீன் கேப்சிகம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த சாஸ் மேலே வச்சுக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது மேலே வச்சுக்கலாம். இது கூட உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன், பன்னீர், ஆலிவ்ஸ் வச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நான் இன்னொரு பிரெட் மேலேயும் வச்சுட்டேன். இப்போ இது மேலே நம்ம துருவின சீஸ் வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ப்ராசஸ்ட் சீஸ் தான். உங்ககிட்ட மொசரலா சீஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ஸுக்கெல்லாம் எலாஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால். இதே மாதிரி 2 பிரெட் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் சேர்க்க பிடிக்குமோ அந்தளவுக்கு நிறைய கூட சேர்த்துக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் பீட்சா கடையில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரெட் வச்சு நிறைய சாண்ட்விச் ரெசிபீஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி. இப்போது பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கடாய்க்கு பதிலாக தோசை பேனில் கூட செய்யலாம், ஆனால் லிட்டு இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ப்ரெட் எடுத்து இதில் வச்சுக்கிறேன். கடாயை ஒரு 2 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை உள்ளே வச்சுட்டு இப்போ மூடி போட்டு ஃப்ளேமை சிம்மில் தான் வச்சுக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் இதை குக் ஆகட்டும். இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருந்தால் போதும். இப்போது லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல, ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பீட்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் பீட்சா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.